வரமிளகா வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு மிளகாவை எடுத்து பார்த்தாலே இதோட காம்பு கருப்பு கலர்ல இல்லாத மிளகாயா பார்த்து வாங்கணும். ஒருவேளை இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருந்துச்சுன்னா இந்த மிளகா ஈரப்பதத்தோட இருக்குதுன்னு அர்த்தம். சீக்கிரமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிளகா கெட்டு போயிடும். ஒருவேளை நீங்க வாங்கிட்டு வந்த மிளகா இந்த மாதிரி ஈரத்தன்மையோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃபில் பண்ணி வைக்காம ஒரு பேப்பரை வச்சு காய வச்சுட்டு, வெயில்ல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறது நல்லதா இருக்கும். ரெண்டாவது விஷயம், மிளகா வாங்கும்போது இதை நல்லா கிள்ளி பார்க்கணும். கிள்ளும்போது உள்ள இருக்க விதைகள் எல்லாம் நம்ம கையில கொட்டி பார்த்தா நல்லா காஞ்சிருக்கிறது தெரியும். இந்த மாதிரி காஞ்சிருந்துச்சுன்னா மிளகா நல்ல மிளகா, நல்லா இருக்கு, ஈரப்பதம் இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து மூணாவது விஷயம், மிளகா வாங்கும்போது இந்த மாதிரி கையில அள்ளி பார்த்தா சரசரன் சத்தம் கேட்கணும். ஒருவேளை இந்த மாதிரி சரசரன் சத்தம் கேட்காம பொத்து பொத்துன்னு கேட்டாலும் கூட இந்த வரமிளகா ஈரத்தன்மையோட இருக்கிறதா அர்த்தம். அதனால வெயில போட்டு காய வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சரசரன் சவுண்ட் வச்சதுக்கு அப்புறம் நம்ம பாக்ஸ்ல போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயிலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. குண்டு மிளகா, காஷ்மீர் மிளகா, நாட்டு மிளகா, இப்படி ஏகப்பட்ட மிளகா வகைகள் இருக்கு. இந்த மிளகா வகைகள் எல்லாத்தையுமே இப்ப சொன்ன பாத்தீங்களா ஒரு சில டிப்ஸ், கருப்பு கலர்ல இல்லாம உள்ள இருக்க விதைகள்லாம் காஞ்சிருக்கா, இந்த மாதிரி பார்த்து வாங்குறது காமனான விஷயம் தான். அதனால நீங்க எந்த மிளகா வாங்கினாலும் இந்த மாதிரியான பொதுவான விஷயத்த பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம், நீங்க மிளகா வாங்கும்போது இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இல்லாத மிளகாயா பார்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை கலர்ல பாசி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல அஃப்லடாக்சின் அப்படின்ற பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய மிளகாவை நாம் பயன்படுத்தி சமைச்சோம்னாலோ சாப்பிட்டாலோ நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் ரிசர்ச் வெளியாயிருக்கு. அதனால வரமிளகா வாங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவனமா வச்சுக்கோங்க. குறிப்பா மிளகாவை நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா காரமா இருக்கா, நம்ம வீட்டுக்கு தேவையான காரம் இருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ அதுல இருந்து நீங்க எந்த மிளகா வாங்கலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.